வணக்கம். நான் இந்திரன் ஜெயக்குமார் பேசுகிறேன். தெரு நாயிலையும் கேவலமாக தேவேந்திர இனம் மதிக்கப்பட்டிருக்கு இந்த தமிழக சமூகத்தில், தமிழக அரசியலில் அப்படிங்கிறத புதிய தமிழகம் கட்சியை எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசியல் கூட்டணியும் சீண்டவில்லை, சேர்த்து கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள். அரசியலை விட்டே இவர்களை அகற்றியாக வேண்டும் என்ற சிந்தனையோடு அனைத்து கட்சிகளும் செயல்பட்டிருப்பதை நாம் உணர முடிகிறது. இந்த உணர்வானது நேற்றைய தினம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கொடுத்த பேட்டியிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது தற்போது எந்த கூட்டணியாலும் சேர்த்து கொள்ளப்படாத, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கோ அல்லது புதிய தமிழகம் கட்சிக்கோ உரித்தானது என்று ஒரு தேவேந்திரன் நினைப்பானேயானால் அவன் உண்ணும் உணவிலே உப்பு இருப்பதாக கருத இடமில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு சாதியின் பின்புலத்தை வைத்தும் ஒவ்வொரு கட்சி அமைப்புகளை நடத்தும் அனைத்து கட்சிகளையும் இரண்டு கூட்டணிகளில், அதாவது என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி, இரண்டில் ஒன்று அரவணைத்து அவர்களுக்கான இடப்பங்கீடை கொடுத்து உள்ளே வைத்து கொண்டார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமியை கூட்டணியில் எந்த கூட்டணி இணைத்துக் கொள்கிறதோ அந்த கூட்டணிக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம் என்று அறைகூவல் விடுத்தார்கள். அந்த அறைகூவலின் பிரதிபலிப்பா அல்லது தேவேந்திரர்களின் ஓட்டுக்களை எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் பெற்றுவிட முடியும், அவர்களுக்கு தேர்தல் காலத்தில் சில அனாவசிய அருகதையற்ற பொருட்களை கொடுத்து கூட அவர்களின் ஓட்டுக்களை பெற்றுவிட முடியும் என்ற தைரியம், எதன் அடிப்படையில் இந்த கட்சிகள் புதிய தமிழகம் கட்சியை ஒரு கூட்டணியில் இணைத்து கொள்ள மனமில்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தனித்து விடப்பட்டது கிருஷ்ணசாமியோ அல்லது புதிய தமிழகம் கட்சியோ என்றுதான் நாம் நினைப்போமானால் நாம் எந்த விதத்திலும் சிந்தனையற்றவர்களாகவே அர்த்தப்படுவோம். அதாவது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடம் கொடுத்து இல்லை பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டில் தொகுதியின் எண்ணிக்கை அல்லது தொகுதிகளால் முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வந்தார் என்றால் அது வேறு விதம். ஆனால் இங்கே நடந்திருப்பது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக முழுக்க பேச்சுவார்த்தை என்பதே நடந்து கொண்டிருப்பது கூட வெளியே தெரியாமல் நடந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதன் நோக்கம் என்னவென்றால் தேவேந்திரர்களின் பெயரை தாங்கி தேவேந்திரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை இந்த தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் திட்டமிட்டு செயல்பட்டதாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. ஏன் ஒரு 5 சீட்டு 4 சீட்டுகள் கொடுத்து கூட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அரவணைத்து கொள்ள இடமில்லையா? இது கிருஷ்ணசாமி அவர்கள் செய்த தவறுதான் என்று ஒரு தேவேந்திரன் சொல்வானே ஆனால் அவனும் மூடன் மடையன் என்றுதான் நான் கூறுவேன். இப்போது ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் முகத்திலும் மலத்தை கரைத்து ஊற்றியிருக்கிறார்கள் தமிழக அரசியல்வாதிகள், தமிழக அரசியல் கட்சிகள். தமிழக அரசியல் கட்சி என்றால் நீங்கள் திமுகவை மட்டும் சொல்ல வேண்டாம், இங்கே பிளேயர்களாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதில் உள்ளடக்கம். என்டிஏ கூட்டணியில் இருந்தவரை மற்ற அனைத்து கட்சிகளையும் சேர்த்துக்கொள்ள டெல்லிக்கு வரவழைத்து அவர்களை அனைவருக்கும் பங்கு கொடுத்து கூட்டணியில் விட்டு விலகாமல் பார்த்து கொண்ட அமித்ஷா அவர்கள் ஏன் கிருஷ்ணசாமிக்கான இடத்தை கொடுத்து அவரை கூட்டணியில் வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை பார்க்கவில்லை என்ற கேள்வியையும் நாம் எழுப்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களது ஓட்டுக்களை எப்படியும் விற்பனை தான் செய்ய போகிறார்கள். அவர்கள் எப்பவுமே ஓட்டுக்களை விற்று தின்னும் வீணர்கள் என்ற உணர்வில்தான் இந்த தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் இந்த நிலைக்கு புதிய தமிழகம் கட்சி தள்ளி இருக்கிறார்கள். இப்போதாவது நாம் உண்ணும் உணவில் உப்பு போட்டு சாப்பிடுவதாக இருந்தால் நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். எந்தெந்த தொகுதிகளில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்களை நிறுத்துகிறதோ அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்து புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தாத இடங்களில் சுயேட்சையாக களமிறங்கும் நமது வேட்பாளர்களுக்கு வாக்களித்து எங்களுக்கும் அரசியல் செய்ய தெரியும் என்பதை நீங்கள் நிரூபித்தால்தான் நீங்கள் தேவேந்திர குலவேளாளர்கள், நாங்கள் பாண்டியர்கள், ஆண்ட பரம்பரை, மயிறு என்று பேசுவதற்கே தகுதியற்றவர்களாக இருப்பீர்கள்.
நீங்கள் எத்தனை அமைப்புகள் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய தினம் புதிய தமிழகம் கட்சி என்ற பெயரில் தமிழக தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் தெருவிலே அம்மனமாக ஓடவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி அம்மனமாக ஓடவிடப்பட்டதற்கு காரணம் ஓட்டளிக்கும் பக்குவத்தை இழந்ததால் ஏற்பட்ட வினை. அந்த வினையை தீர்க்க வேண்டுமென்றால் இப்போது தேவேந்திரகுல வேளாளர்களின் முகத்தில் கரைத்து ஊற்றப்பட்டிருக்கும் மலத்தை துடைக்க வேண்டுமென்றால் வருகின்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் அல்லது சுயமாக சுயேட்சைகளாக களமாடும் நமது வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து எங்களுக்கும் அரசியல் செய்ய தெரியும் என்பதை நிரூபியுங்கள். இங்கே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல, எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் தேவேந்திரகுல வேளாளர்களின் முகத்திலே சாணியை கரைச்சி ஊற்றலை, பீயவே கரைச்சி ஊற்றிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இதில் நடந்திருக்கிற சதி என்னன்னு. நீங்கள் ஆளாளுக்கு அமைப்புகளை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டாலாம் பிரயோஜனமே இல்லை. நீங்கள்லாம் அரசியலுக்கு லாயக்கில்லடா. உங்களை கூட்டணியில் வச்சு தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை தெருவில் தள்ளி கூட தெருநாய்க்கு பிஸ்கட் போட்டு தெருநாய்க்கிட்ட வேலையை வாங்கிக்கிறவர் உங்களுக்கு தேர்தல் அன்னைக்கு இவர் ஒரு பிஸ்கட்டை போட்டால் போதும் நீங்கள் ஓட்டை போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சு இதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத மூளை முடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு தேவேந்திர இளைஞர்களும் செயல்பட்டாலொழிய தமிழக அரசியலில் இன்னும் 100 ஆண்டு காலம் இல்லை, 1000 ஆண்டு காலம் சென்றாலும் தேவேந்திரன் தெருநாயிலும் கீழான நிலையில் தான் மதிக்கப்படுவான் அரசியலில் என்பதை கூறி மிகுந்த வலியுடன் விடைபெறுகிறேன்.